சிம்பிளா, ஹெல்தியா மல்டிகிரெயின் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹை புரோட்டீனான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாம, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத நம்ம குடுக்கணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் விட இதில அவ்ளோ சத்துக்கள் இருக்கு. இந்த மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதோட சேர்த்து ஒரு சட்னியும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா பருப்புகளுமே மிக்ஸ் ஆகுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல 1/4 கப் கடலை பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப், பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, இது வந்து ராஜ்மா, கொள்ளு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டானதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒயிட் சன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு நம்ம போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதில் 1 கப் நம்ம இட்லி ரைஸ் போடுறோம். நீங்கள் பச்சரிசி கூட போட்டுக்கலாம். நார்மல் சோனா மசூரி, ப்ரௌன் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற தூசுகள்லாம் போகும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடணும். ஏன்னா கொண்டக்கடலை ஊறுறதுக்கெல்லாம் டைம் வேணும். ராஜ்மாவும் கண்டிப்பாக ஊறியே ஆகணும். ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வந்து வடிச்சிருங்க. தண்ணி யூஸ் பண்ண வேணாம். ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். கருவேப்பிலை கூட போடலாம். ஸோ இதை மூடி ஃபெர்மெண்டேஷனுக்கு விடணும், புளிக்க விடணும். அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கடலை, உப்பு, புளி அவ்வளோதான். ஒரு 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் தேங்காய் சட்னி. இப்போ பாருங்கள், இந்த மாவு நமக்கு புளிச்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் ஆச்சு மாவு புளிக்க. வெயில் காலமாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசையாக வந்து எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து இட்லி, அதுக்கப்புறமா பணியாரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊத்தப்பமும் நல்லா வரும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த தோசை அப்படிங்கிறது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் இவ்வளோ பொருட்கள் சேர்த்திருக்கீங்க அப்படின்னே தெரியாது. ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால மொறுமொறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து மூடி குக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பெரிய தோசைக்கல்லாக இருந்தால். நான் வந்து அயன் தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சாப்பிட்டா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் செகண்ட் வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் தாளித்து போட்டு பணியாரம் மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி, தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக யோசித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்.